ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வரும் வியாழக்கிழமைக்குள் உனக்கானது நல்லது நடக்கும். இது சாயப்பாவின் உத்தரவு என் செல்லவே. சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கின்றாய், ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய். ஏன் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு என்று நான் பலமுறை உன்னிடம் எச்சரிக்கை செய்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் வாழ்வில் உனக்கு வெற்றி அமையும். வருவது வரட்டும், போவது போகட்டும் என்று இருக்க பழகு. நிம்மதி உனக்கு நிச்சயம். நீ மன அழுத்தத்தால் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்று அர்த்தம். நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். நீ மன அமைதியுடன் இருந்தால் மட்டுமே இந்த இன்றைய நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று உணர்ந்து கொள். நான் சொல்வதை புரிந்து கொண்டாயா? அப்படி புரியவில்லை என்றால் சற்று நான் சொன்னதை திருப்பி திருப்பி கேள். நீ இப்பொழுது எந்த காலத்தில் இருக்கின்றாய் என்று நீயே புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் சூரியனை கண்ட மணி போல் விலகப் போகிறது. நான் உனக்கு பல அற்புதங்களை நிகழ்த்த உள்ளேன். இதோ அதிர்ஷ்டமான நேரம் இது. வரும் வியாழக்கிழமைக்குள் உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். பிறகு நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய். இவை அனைத்தும் நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். நீ என்னை முழுமையாக நம்பு. என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்யாத முடியாத காரியம் என்று எந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன் பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப் போகிறேன் பார். ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது நல்லது தானே? உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்கின்ற தவறு என்ன என்று. நீ எதற்காக அமைதியாய் இருக்கிறாய் என்று. எந்த துன்பம் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது. அமைதியாய் இருப்பதனால் நீ ஒரு கோழை என்று யாரும் நினைத்து விட முடியாது. ஆகவே என்னை மனதார நினைத்தால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் இந்த சாயப்பா நான் இருப்பேன். உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவற விடாதே. எதுவாக இருந்தாலும் கலங்க வேண்டாம். எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையில் அத்தியாயம் உள்ளது என்பதை முதலில் நன்றாக புரிந்து கொள். பிறகு உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது. கொஞ்சம் சாமர்த்தியம், கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் பொய், கொஞ்சம் உண்மை இருந்தால்தான் இந்த உலகத்தில் உன்னால் ஜீவிக்க முடியும், வாழ முடியும். அப்படி என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? தவறு. நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் தவறு. இது தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்வில் வெற்றி வர முடியாது. சில நேரங்களில் நீ உனக்குள்ளே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், சாயப்பா கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், நல்லது மட்டும் செய்யும் நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புகிறாயா? உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்யும். நிதானம் ஒன்றே உன் நல்லதொரு வழிக்கு கொண்டு செல்லும் என்று செல்லுமே. உப்பும் உரமும் ஒன்று. ஏனென்றால் அளவாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி கசந்துவிடும். பல பேருக்கு மனம் வெள்ளையாக இருக்கிறது, சிலருக்கு மனமே இல்லை, சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது. உன்னுடைய புன்னகைக்கு பின்னால் உள்ள வழி உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். கடந்து செல். காலங்கள் மாறும். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னில் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும், அவர்களுக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நீ யாரோ தானே. எனவே ஓர் அளவுக்கு மேல் யாரிடமும் அதிகமாக பாசம் வைக்காதே. ஆம் செல்லவே, யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுது நிற்காதே. உன் வாழ்வில் யாரும் உன்னுடன் கடைசி வரை வரப்போவதில்லை.
வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு. உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காக வாழ கற்றுக்கொள். நீ என் பார்வையில், என்னுடைய பாதுகாப்பில், என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறாய். ஆகவே எதற்காகவும் கலங்க வேண்டாம். ஆகவே வாழ்க்கையில் உன்னோடு தொலைந்து போனவர்களை தேடு. ஒளிந்து கொள்ளும் நபர்களை தேட வேண்டாம். புரிந்து கொள்ள முடியாதவர்கள் ஒளிந்து கொண்டே இருக்கட்டும் என் செல்லவே. அதே நேரத்தில் எதிர்பாராத துன்பங்கள் வாழ்க்கையில் வரும்போது எதிர்பார்த்தவர்கள் உதவி செய்ய வராமல் எதிர்பார்த்தவர்கள் உதவி செய்வதுதான் இந்த வாழ்க்கையில் மறைந்துள்ள சுவாரஸ்யம். ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு வழிப்பாதை. வாழ்க்கை என்பது ஒரு வழிப்பாதை. திரும்பி பார்க்கலாம், திரும்பிச் செல்ல முடியாது. அதனால் கடந்து செல்லும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் மகிழ்ச்சியை நிரப்பிக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளு என் செல்லமே. நாம் வாழும் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. அதை இழந்து விட வேண்டாம். எத்தனை நாட்கள், எவ்வளவு ஓட்டங்கள், நிம்மதியின்றி பணம் சம்பாதிக்கும் கூட்டம் இங்கு நிறைய இருக்கிறது. எதற்காக இந்த ஓட்டங்கள்? ஒன்றுமே புரியவில்லை. ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை இறக்கிறோம். நடுவில் எப்படி வாழ்ந்தோம் என்று இருக்க வேண்டுமே தவிர எதற்காக வாழ்ந்தோம் என்று இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் செல்லமே, பணம் வாழ்க்கைக்கு வேண்டும்தான். அதற்காக பணமே வாழ்க்கை என்று ஆகிவிடக்கூடாது. உன் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்துவிட்டு போய்விடணும், அவ்வளவுதான். போதுமான பணமே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தகுதியாகிவிடும். ஆகவே வாழ்க்கையில் அதிவிரைவில் தெரிந்து கொண்ட தத்துவம் என்னவென்றால், வாழ்க்கை வெறும் கையுடன் வந்து வெறும் கையுடன் செல்லும் ஒரு பயணம். கடைசியில் எல்லாம் சரியாகும் என்று நம்பு. சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என்று நம்பு. இந்த நிலைகள் நிச்சயமாக மாறும். ஏனென்றால் இதுவும் கடந்து போகும். வாழ்க்கையில் யாரையும் நம்பாதே. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பதில்லை. இங்கு வாழ்பவர்களே அதிகம் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ வாழ்க்கையிலே நிறைய பேரை பார்த்திருக்கலாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் மனிதர்கள் நிறைய இந்த மண்ணிலே உண்டு. அதே நேரத்தில் உனது வளர்ச்சியை கண்டு வாழ்த்தும் பெயர்களில் வஞ்சம் வைப்போரும் இந்த உலகத்தில் ஏராளம் இருக்கிறார்களா? ஆகவே அன்பு வைத்திருப்போரை அலட்சியப்படுத்தி அப்படி நடிப்போரை உலகத்தில் பெரிய மனிதர்கள் என்பார்கள். பணம்தான் உலகில் பத்தும் செய்யும். பாசத்தை அளக்கவும் பணம்தான் தேவையா? ஆகவே பூவை போல பூமியில் வாழ கற்றுக்கொள். ஏன் நமக்குள் ஏற்றத்தாழ்வு? 1000 கேள்விகள் அன்றாடம் ஓடும். அதற்கெல்லாம் விடைகள் யார் சொல்லக்கூடும்? சொல் பார்க்கலாம். இன்பத்தில் மட்டும் இல்லை, இன்பத்தில் மட்டும் இருப்பவரும் இல்லை, துன்பத்தை கடக்காமல் துளிர்ப்பதும் இல்லை. ஆகவே வாழ்க்கை ஒரு ஓடம், வார்த்தையில்லா பாடம். கற்றுக்கொண்டே வாழ்வோம். காலமெல்லாம் லாபம். ஆம், உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.